ஸோ ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாங்கி லேக் போக போகிறோம். கொண்டாங்கி லேக் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. எப்பயும் போல் நம்ம ஸ்ரீதர் பாய் தான் வராரு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நானும் ஸ்ரீதர் சேர்ந்த காம்போ நல்லா இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க. அது நாங்களே நம்பலை. அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்படி சொன்னேன்னா அடிக்கடி அவனை கூப்பிட்டு சாவடிப்போம் காலையிலன்றனால அவன் அப்படி சொல்கிறான். ஸோ நம்ம கொண்டாங்கி லேக்கில் போய் மீட் பண்ணுவோம். ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதுதான் கூடுவாஞ்சேரி மலை. இந்த மலைக்கு நம்ம நிறைய தடவை வந்திருக்கோம். வேறு லெவல் லேண்ட்ஸ்கேப் இருக்கு பாருங்க முன்னாடி. இந்த மாதிரி ஏரியா இருக்குன்னு எனக்கே தெரியாது எங்கள் ஊருக்குள்ளே. ஏரிக்கு போகல, அதுக்குள்ளே தண்ணி நேராக போடுறா. சூப்பராக போகிறது. ஐயோ, போட்டில் எடுத்துகிட்டு வரணும் இதுக்கெலாம். அந்த பக்கம் நினைக்கிறேன்டா, அது நல்லா இருக்கும்டா. ஸோ இங்கே ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பட் கூகுள் அப்புறம் உங்களுக்கு தப்பாக சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ரோடாக இருந்திருக்கும் இது, ஆனால் இப்போ ரோடாக இல்லை. இது ரிவருக்கு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம ஏரியோட சைடில் எங்கேயும் வந்துருக்குறோம் போல் இருக்குது. சரியாக தெரியல. இந்த சைடில் தான் ஏரி எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எண்டு தான் ஏரி இருக்கும். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு வருவோமா? நூறுரூவா பெட்ரோல் கொண்டு ஜாலியாக சுற்ற வேண்டி தான். 3 வீடியோவாக ஸ்ரீதர் வந்து இந்த சட்டையை தான் போட்டிருக்கான். இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லிட்டேன். ஹலோ, துபாயா? இடி இடி இடிச்சு ஓட பார்த்து திருப்படா. ஸோ நாங்கள் மயிலை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். 2 மயில் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக மயில். ஸோ அந்த இடத்துல 2 மயிலை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டே போனோன்னா அது பறந்துடும். நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம நிறையா இடத்துல மலையில் பார்த்துருப்போம். பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்டில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்து கொண்டு இருக்கிறதோ. ஸ்டே டியூன். ஸோ இப்போ நம்ம வந்து பக்கத்தில் யார்ட்டையா வந்து ரூட் கேட்டு போக போகிறோம்.
கூகுளை விட அவங்ககிட்ட கேட்டாலே கரெக்டாக சொல்கிறோம் உங்களுக்கு. நம்ம ஏரியாவோட எந்த சைடுக்கு வந்திருக்கோன்றது எங்களுக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இது வழி இல்லைன்றது மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஊர் மக்கள் யார்கிட்டையும் வந்து நம்ம ரூட்டை கேட்டு போவோம். நானாக கூட போய் கேட்கல ஒருத்தர்கிட்ட ரூட்டு, அவராகவே வாண்டடாக நம்ம கேட்டு எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெல்லிக்குப்பம் மெயினுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னார். ஆனால் செம்ம ஸ்வீட் அந்த அண்ணா அவராகவே கேட்டார் வந்து என்கிட்ட. நான் கூட கேட்கல ரூட்டு, அவராக கூட்டு தம்பி எங்கே போகணும் அப்படின்னு அவராகவே கேட்டார். இந்த மாதிரி மக்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இதுக்காகவே நீங்கள்லாம் கிராமம் வந்து பார்க்கணும். ட்ராப் பண்ணுறான். ஏய் ரன்வேடா, ரன்வே சூரரை போட்டு ரன்வே வச்சுருக்குறாங்க. நீங்கள் நம்ம ஏரியா ரோடு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ மழை இருக்குது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மழை டம்மா சொல்லி இருக்கு பாரு. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்க, அங்கேருந்து வியூ பார்க்க. அப்படியா? கூகுள் மேப்பை நம்பி வந்தால் இந்த மாதிரி தான் ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து விடும். சூசைட்லாம் பண்ணோன்னா ஏன்டா யாருக்குனே என் வீடியோலாம் சூசைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றாங்க எல்லோரும். தெரிஞ்சிருச்சா ராஜபாண்டி செம்பரம்பாக்கம் கூட்டு போனேன், இங்கெல்லாம் சூசைட் பண்ண நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க என்கிட்ட வந்து. டேய் நான் வேறு கூப்பிட்டு வந்துருக்கேன் உடனே. ஏன்டா அப்படியே தள்ளி விடுவேன். இது ஏரியாவோட சைடில் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ரீதர் வந்து அந்த சைடில் வந்து அந்த களங்கள் இருக்குன்னு சொல்கிறான். பட் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஏரி ஆழம் இல்லை தெரியுமா? ஏரி ஆழம். சரி அப்படியே நடந்து போயிடலாமா களங்களுக்கு? ஆழம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். எவ்வளோ ஆழம்? தண்ணியிலையும் நடப்பார் ஸ்ரீதர். டைம் லேப்ஸில் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நான் இங்கே ரிவர் கிராசிங் மாதிரி ஒரு இடம். தண்ணி ரொம்ப ஆழமாக இல்லை, பட் ஆனால் மேலும் பண்டமாக எனக்கு பார்த்ததில் ரொம்ப வாய் குளருது. மேலும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சியோ மேடும் பள்ளமுமா இருக்குது. தண்ணி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே நின்னா போயிடுறா டக்குன்னு. அதான் ப்ரோ இங்கே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த மாதிரிலாம்.
ஏய் கேமரா வச்சுருக்கேன்டா பின்னாடி. கீழே விட்டானா என்ன பண்ணுவேன் நான்? பசங்க வேலை இதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி போகிறது தண்ணி போகிறது. வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுவாங்க. வெத்து பய அதுக்கப்புறம் ரிலீஸ் தெரியுது. கையெடுத்தெல்லாம் கும்பிடுறியாடா அடி இடிக்க போதுன்னு கையெடுத்துலாம் பண்ண. அவனுக்கு கேமரா தான் பார்த்துட்டு போகிறாங்க. டேய் தண்ணிடா மேலே அடி மேமல் தான் அது வருது பாரு. என்னடா அது? ரூட் இருக்காங்களா எனக்கு தெரியலவா. காரில் ஏறு. கார்லாம் பெரிய இந்த கார்லாம் கூட ஏறி. ஸோ நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ சினிமேட்டிக் ஷார்ட்ஸை பார்ப்பீங்க. In 3, 2, 1. ஆழம் அதிகமாக இல்லை. உள்ளே நீங்கள் நடந்து போய் குளிக்கிற அளவுக்கு தான் ஆழம் இருக்குது. பட் தண்ணியோட ஃப்ளோ வந்து இந்த சீசனில் மழை அதிகமாக இருக்குன்றனால தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடம் தான் வந்து மேப்பில் நம்ம பார்த்துருக்க லொக்கேஷன். இந்த இடத்துல தான் தண்ணி போயிடுது. ஸ்ரீதர் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொடை காமிஸ்டர் உட்காந்துருக்கீங்க நீங்கள். வாழ்வா சாவான போராட்டத்தில் இருக்காங்க. 2 ஸ்ரீதரும் ஒன்றா வர இருக்கானுங்க. சொல்கிறா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. எமோஷன் கொடுத்துரு இன்னும் கொஞ்சம். இங்கே வந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். மேலே ஏறுறதுக்கு இந்த ஏரியில் படிக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போகிறோம். ஒரு ஆள் ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் போல்.
கேமராவில் வரீங்க. இதுதான் கொண்டாங்கி லேக். அந்த ட்ரேட்மார்க் இது எப்பயுமே சொல்லிட்டு போயிடுவான். அது அவனே சொன்னவனே தான் நீங்கள் ட்ரேட்மார்க்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி ஊராக இருந்தோம். ஸோ இப்போ வந்து விலாகை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. பாய் சொல்கிறேன்.